ஒரே இரவில் ஒரு சில மணி நேரங்களில் பெற்றோர்கள் மற்றும் உறவுகளை இழந்து நிற்கும் பிஞ்சு குழந்தைகளின் அழுகுரல்கள் தான் இவை. ஆம், வயநாட்டில் நிலச்சரிவில் இருந்து மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பிஞ்சு குழந்தைகள் பாடிய இந்த பாடல் பார்ப்போரை கண்கலங்க வைத்துள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஜூலை 30 ஏற்பட்ட நிலச்சரிவில் சுமார் 400க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். அன்றைய தினம் அதிகாலை ஏற்பட்ட 2 பெரும் நிலச்சரிவுகளில் நூற்றுக்கணக்கானோர் மண்ணில் புதைந்த நிலையில் சுமார் 3000 பேர் மீட்கப்பட்டனர். இன்னமும் 140 பேரின் நிலை தெரியாததால் நிலச்சரிவில் உருக்குலைந்த முண்டக்கை, மேப்பாடி மற்றும் சூரல்மலை உள்ளிட்ட மலை கிராமங்களில் மீட்பு பணி தொடர்ந்து வருகிறது. சம்பவத்தன்று காலையில் இருந்து நேற்று வரை மீட்பு பணிகளை செய்த ராணுவம், விமானப்படையினர் நேற்றோடு பணியை முடித்துக் கொண்டு கிளம்பினர். இந்நிலையில் கேரள வனத்துறை, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட மாநில மீட்பு வீரர்கள் பணியை தொடர்ந்து வருகின்றனர். இந்த நிலச்சரிவில் இருந்து மீட்கப்பட்ட சுமார் 3600 பேர் அமைக்கப்பட்ட 31 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பலரும் தங்களது இரத்த உறவுகளை மண்ணில் பறிகொடுத்து செய்வதறியாது திகைத்து வருகின்றனர். உயிர் பிழைத்தாலும் உறவுகளை பறிகொடுத்த சோகத்தில் முகாம்களில் துயர் நிறைந்த மனநிலையில் இருப்பவர்களை ஆசுவாசப்படுத்தும் விதமாக பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. துன்பம் மறந்து சிரிக்க பந்து விளையாடுவது, பாடல்களை பாடுவது என்று முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில்தான் உறவுகளை இழந்த பிஞ்சுகள் ஆடு ஜீவிதம் படத்தில் இடம்பெற்ற பெரியோனே என் ரகுமானே என்ற பாடலை உருக்கமாக பாடியது கண்ணீரை வர வைத்துள்ளது. முன்னதாக பணிகளை முடித்து கிளம்பிய ராணுவ வீரர்களுக்கு ராயல் சல்யூட்டுடன் பிரியாவிடை கொடுத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது.